இந்த ஆள் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அடிச்சு வீட்டை விட்டு போயான்னு சொல்லி துரத்தி அனுப்புறான். இதனால அவர் ரொம்ப சோகமாங்கிறது போக ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவரோட பேரை வந்து சொல்றான், என்னோட அப்பா வந்து மனுஷனே கிடையாது தாத்தா, அந்த கோப்பையை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோப்பையை கொடுத்துட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த வயசானவர் ஒரு நகை கடைக்கு போயிட்டு அவர் வச்சிருந்த ஒரு புது செருப்பை கொடுத்து இதை வச்சுட்டு எவ்வளவு பணம் தாங்கன்னு சொல்லும் போது அந்த கடைக்காரன் சொல்றான், என்ன பார்த்தா அவனுக்கு எப்படியா இருக்கு, இங்க இருந்து ஓடியான்னு சொல்லிட்டு அந்த வயசானவரை துரத்தி அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த வயசானவர் என்ன பண்றாருன்னா அந்த செருப்பை ஒரு பையில போட்டு அவரோட வீட்டு பக்கத்துல இருக்க ஒருத்தர்ட்ட இந்த பையன் என்னோட வீட்டுல கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் கொண்டு வீட்டுல கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஆள் வந்து அந்த பையில என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறான். பார்த்தா செருப்பு இருக்கு. அதை பார்த்தோன்னு அவன் கடுப்பாகி இந்த ஆளுக்கு வேலையே கிடையாது, இந்த நேரம் இந்த செருப்பை வச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அந்த செருப்பை மனைவி கிட்ட கொடுக்கும்போது மனைவி அந்த செருப்பை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி குப்பையில தூக்கி போட சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து அப்பா கிட்ட சொல்றான், அப்பா என்ன பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சிட்டானு. உடனே அவங்க அப்பாவை கிழிக்கிறதுக்காக இந்த ஆள் பைக் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆள்கிட்ட கேட்கும்போது அந்த ஆள் சொல்றான், என்னோட பையன் வீட்லயே இல்லடா லூசு பசங்களா, அவன் வெளியூருக்கு போயிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்பா கேட்கிறாரு, என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுதுன்னு. அப்ப பையன் சொல்றான், இதே மாதிரி தான் உங்க அப்பா உங்களை நல்லபடியா வளர்த்திருப்பாரு, அவரை போய் விரட்டிட்டீங்களேன்னு சொல்லும் போது இவன் ஃபீல் பண்றான். அப்படியே வீட்டுக்கு வராங்க. அப்படி வந்தா இவரோட மனைவி வந்து அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கி இருக்கா, இந்த கிழமை எப்ப பார்த்தாலும் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான், டீ எடுத்துதா அதை எடுத்துதான்னு, அதனாலதான் என்னோட கையை பிடிச்சி இழுத்தான்னு சொன்னேன், என்னோட கணவன் அந்த கிழவனை துரத்தி அனுப்பிட்டான்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கணவன் கேட்டுக்க இருக்காரு. அதுக்கப்புறமா கணவன் வந்து மனைவி அடிச்சிட்டு போனால என்னோட அப்பாவை நான் துரத்தி அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கவலைப்படுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னா, உனக்கு எப்பயாவது கஷ்ட காலம் ஏற்படும், அந்த நேரம் உன்னோட பசங்க கூட உன்னை துரத்தி அனுப்பிடுவாங்க, அந்த நேரம் இந்த செருப்பை கட் பண்ணி பாரு, வைரக்கற்கள் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா இதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ இந்த செருப்பை நம்ம வீசிட்டோமேனு. அப்ப அந்த குட்டி பையன் வந்து சொல்றான், அந்த செருப்பை நான் பத்திரமா தாத்தாவோட ஞாபகமா எடுத்து வச்சேன்னு. அதுக்கப்புறம் செருப்பை கட் பண்றாங்க. அதுல வைரக்கற்கள் இருக்கு. அதை பார்த்து சந்தோஷப்பட்டு வைரக்கல்ல விற்கலாம்னு சொல்லி இந்த ஆள் போகும்போது பேப்பர்ல போட்டிருக்கு, இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாருன்னு. யாருன்னு சொல்லி பார்த்தா இவரோட அப்பா. இதை பார்த்தோன்னு கதறி எழுக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை புதைச்ச இடத்துல போயிட்டு தேமி தேமி அழுதுக்கு இருக்கான். அப்படி அழுதுட்டு சொல்றான், அப்பா இனிமே இந்த மாதிரி யாருக்குமே நிலைமை ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வைர கற்களை வித்து அதுல வர பணத்தை வச்சு இந்த மாதிரி வீட்டை விட்டு துரத்தி அனுப்பப்படுற முதியோர்கள் எல்லாத்தையுமே தத்தெடுத்து அவங்க அப்பா மாதிரி வளர்க்க ஆரம்பிக்கிறான்.